நீட் கெமிஸ்ட்ரியில நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கனிம வேதியியல்ல ஒரு பாடம் நம்ம பார்க்க போறோம். அதுதான் அணைவு வேதியியல் அப்படிங்கிற யூனிட். ஓகேவா? இந்த அணைவு வேதியியல் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அப்போ இந்த அணைவு வேதியியல் அப்படிங்கிற யூனிட் நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போதான் அந்த அணைவுனா என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான பகுதி பொருட்கள் இருக்கிறாங்க, ஓகேவா, அவங்க எந்த மாதிரியான தன்மையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம நேம் எழுத போறோம், ஓகேவா, அவங்களை எப்படி நம்ம வகைப்படுத்த போறோம், இதெல்லாம் நம்ம தெரியாம இந்த அணைவு வேதியியல் அப்படிங்கிற யூனிட் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அணைவு வேதியியல்ல நம்ம பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அணைவு சேர்மங்கள் அப்படிங்கறத ஒண்ணு தெரிஞ்சுக்காம இந்த யூனிட்ல நம்ம வந்து என்டரே ஆக முடியாது. ஓகேவா? அப்போ அணைவு சேர்மங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சதுர அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடியவங்களை தான் அது அணைவு சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த சதுர அடைப்புக்குறியில நோட் பண்ணிக்கிறோம்ல, இவங்க வந்து நம்ம அணைவு சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார், அப்ப இந்த சதுர அடைப்புக்குறியில யாருங்க சார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு உலோகம் இருக்கும். அதுதான் நம்ம மைய உலோக அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைய உலோக அணு அல்லது அயனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மைய உலோக அணு அல்லது அயனி கூட இணைஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா ஈனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் நம்ம லிகான்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம எல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எழுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த அணைவு சேர்மம் அப்படிங்கிறது ஒரு சதுர அடைப்புக்குறியில நம்ம நோட் பண்ணுவோம். அதுல எம் அப்படிங்கிறது மைய உலோக அணு அல்லது அயனி, மைய உலோக அணு அல்லது அயனின்னு சொல்லுவோம். எல் அப்படிங்கிறது ஈனி அப்படின்னு நம்ம நோட் பண்றோம். சார், அவ்வளவுதானே சார் அணைவு சேர்மங்கள் அப்படின்னா? அப்படி கிடையாது. ஓகேவா? அணைவு சேர்மங்கள் அப்படிங்கிறதுல இந்த அணைவு சேர்மங்கள் அப்படிங்கிறவங்க நடுநிலையான அணைவு சேர்மங்களா இருக்கலாம், நியூட்ரல். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இவங்க வந்து நேர்மின் சுமையுடைய அணைவு சேர்மமா இருக்கலாம், எதிர்மின் சுமையுடைய அணைவு சேர்மமும் நமக்கு கிடைக்கலாம். 3 வகையான அணைவு சேர்மங்கள் நமக்கு கிடைக்கலாம். அதுதான் நம்ம அணைவுன்னு சொல்லுவோம். அப்ப அணைவு வந்து எதிர்மின் சுமை உடையதா இருக்கலாம், நேர்மின் சுமை உடையதா இருக்கலாம், இல்லைன்னா நடுநிலையான அணைவா இருக்கலாம். அதே மாதிரி இந்த அணைவுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த லிகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈனி நேர்மின் ஈனியா இருக்கலாம், எதிர்மின் ஈனியா இருக்கலாம், நடுநிலையான ஈனியா இருக்கலாம். நாம அதிகமா பார்க்கக்கூடியது நடுநிலையான ஈனியும் எதிர்மின் சுமையுடைய ஈனி தான் நம்ம வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம். இந்த யூனிட் ஃபுல்லாவுமே பெரும்பாலும் இந்த மைய உலோக அணு அப்படிங்கிறது நடுநிலை இல்லைன்னா நேர்மின் சுமை உடையதை நம்ம பார்க்க போறோம். நடுநிலை மற்றும் நேர்மின் சுமை உடையதா இருப்பாங்க. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒரு அணைவு சேர்மங்கள் அப்படிங்கிறது சதுர அடைப்புக்குறியில் நம்ம நோட் பண்றோம். அதுல மைய உலோக அயனி இருக்கும். அந்த மைய உலோக அயனிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஈனி நம்ம சொல்லுவோம். அந்த ஈனில 3 வகையான ஈனி இருக்குது. நேர்மின் ஈனி, எதிர்மின் ஈனி, நடுநிலையான ஈனி. நாம பார்க்கக்கூடியது நடுநிலையான ஈனியும் எதிர்மின் சுமையுடைய ஈனி தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த மைய உலோக அயனி அல்லது அணு அப்படிங்கிற எம் பெரும்பாலும் நடுநிலையாகவும் நேர்மின் சுமையுடையதாகவும் இருப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு அணைவு சேர்மத்துல இருக்கக்கூடிய இந்த மைய உலோக அணு அல்லது அயனி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே இந்த ஈனிலிட்ட இருந்து எலக்ட்ரானா வாங்கிக்குவாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த அணைவு சேர்மத்துக்குள்ள இருக்கிறவங்க யாரு? எல் அப்படிங்கிறவங்க ஈனி. இந்த ஈனி அப்படிங்கிறவங்க ஒரு ஜோடி எலக்ட்ரான, ஒருத்தங்க, ஒரு ஈனி, ஒரு எல், ஒரு லிகான், ஒரு ஜோடி எலக்ட்ரான, அப்படி சொன்னா 2 எலக்ட்ரான்கள். ஓகேவா? ஒரு ஜோடி எலக்ட்ரான இந்த மைய உலோக அயனிக்கு கொடுப்பாங்க. அப்ப இந்த மைய உலோக அணு அல்லது அயனி ஈனி கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானா வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த மைய உலோக அணு அல்லது அயனியோடைய ஆர்பிட்டால்ல, அதாவது டி ஆர்பிட்டால்ல இடைவெளி இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுக்குற எலக்ட்ரானா வாங்கிக்குவாங்க. அப்ப நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கிறோம், அணைவு சேர்மங்கள் அப்படிங்கிறது மைய உலோக அணுவும் ஈனியும் சேர்ந்ததுதான். அந்த ஈனி மைய உலோக அணு அல்லது அயனிக்கு எலக்ட்ரானை கொடுப்பாங்க. எவ்வளவு எலக்ட்ரானை கொடுப்பாங்கன்னா 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுப்பாங்க, ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுப்பாங்க. அப்ப எலக்ட்ரானை கொடுக்கறவங்க யாரு? லிகாண்ட், ஈனி. ஓகேவா? அப்ப அந்த ஈனி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்ம லூயி காரம் சொல்லலாமா? யார் ஒருத்தங்க ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம லூயி காரம் சொல்லுவோம். அப்ப அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஈனிகள் தன்மை என்ன அப்படின்னா லூயி காரங்களா செயல்படுறாங்க. யார் ஒருத்தங்க அந்த ஒரு ஜோடி எலக்ட்ரானை வாங்கிக்கிறாங்க? மைய உலோக அணு அல்லது அயனி. அவன் அந்த மைய உலோக அணு இல்லைன்னா அயனி லூயி அமிலமா செயல்படுறாங்க. ஓகேவா? சரி, அப்ப இந்த கான்செப்ட் தான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அடுத்தது இந்த அணைவு சேர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேர்மத்துக்கும் நம்ம சாதாரணமான ஒரு உப்பு. ஓகேவா? இந்த அணைவு சேர்மங்கள் எல்லாருமே நம்ம ஒரு உப்புன்னு சொல்லுவோம், அணைவு உப்பு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரு சால்ட் தான். ஓகேவா? இந்த சதுர அடைப்புக்குறியில நோட் பண்ணிக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம அணைவுன்னு சொல்றோம். இதுதான் அணைவு சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அணைவு சேர்மத்துக்கும் நம்ம சாதாரண ஒரு உப்புக்கும் சாதாரண ஒரு சால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு, அது நம்ம பார்க்க போறோம் அடுத்தது. ஓகேவா? இப்போ இந்த அணைவு சேர்மம் அப்படிங்கிறது
நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொட்டாசியம் எக்ஸா தயோசைனிடோ ஃபெர்ரேட் 2. சார் இந்த நேம் எப்படிங்க சார் நீங்க சொல்றீங்க? பொட்டாசியம் சொல்லிக்கிறீங்க, எக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படி சார் இல்லைன்னா அதுதான் IUPAC நேம், IUPAC பெயர். அந்த IUPAC பெயர் எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த சதுர அடைப்புக்குறியில் இருக்கிறாங்களா, இது ஒரு அணைவு சேர்மம். ஓகேவா? அப்போ இன்னொரு உப்பு நான் எழுதிக்கிறேன் பாருங்க. அணைவு சேர்மங்கள் எல்லாமே சால்ட், உப்புகள். ஓகேவா? நான் நார்மலான சாதாரண ஒரு உப்பு எழுதிக்கிறேன். FeSO4 என்னது? ஃபெரஸ் சல்பேட். NH டாட், இந்த டாட் ரொம்ப முக்கியம். ஒரு சால்ட் கூட இன்னொரு சால்ட் சேர்ந்துருக்காங்க, அதான் டாட். NH4 என்னது? அமோனியம். SO4 சல்பேட். அப்ப ஃபெரஸ் சல்பேட் டாட் அமோனியம் சல்பேட் டாட் 6H2O. அப்ப இந்த ரெண்டு உப்பு இணைஞ்சுக்கிறாங்க, அவங்க கூட கம்பைன் ஆயிக்கிறது யாரு? 6 டைப் H2O. இங்க ஃபெரஸ் சல்பேட் அமோனியம் சல்பேட் டாட் 6H2O. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுதான் நம்ம மோர் உப்பு அப்படின்னு சொல்லுவோம். மோர் உப்பு. மோர் உப்புக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை நம்ம இரட்டை உப்புன்னு சொல்லுவோம். இரட்டை உப்பு. ஏன்னா ரெண்டு உப்பு கம்பைன் இருக்கிறாங்க. ஓகேவா? இரட்டை உப்பு நம்ம சொல்லுவோம். ஃபெரஸ் சல்பேட்ங்கிறது ஒரு உப்பு, அமோனியம் சல்பேட்ங்கிறது ஒரு உப்பு, ரெண்டு உப்பு சேர்ந்துக்கிறதுனால நம்ம இரட்டை உப்புன்னு சொல்லுவோம். இந்த மோர் உப்புல எத்தனை டைம் H2 வருது பாருங்க? 6 டைம் H2 வருதாங்க. ஓகேவா? அப்போ கீழ்கண்ட எது இரட்டை உப்பு? கீழ்கண்ட எது இரட்டை உப்பு அல்ல? கீழ்கண்ட எது மோர் உப்பு? கீழ்கண்ட எது மோர் உப்பு அல்ல? எப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சரி, இந்த இரட்டை உப்புக்கும் இந்த அணி உப்புக்கும் என்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, ஒரு இரட்டை உப்பு, அதாவது ஒரு சாதாரண உப்பு கொண்டு போய் நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அதுல இருக்கிற அயனிகள் முழுவதும் அயனி ஆக்கப்படும். அதுல அயனிகள் வந்து முழுவதும் அயனியா மாறிடுவாங்க. அப்ப நேர்மின் அயனி தனியாவும் எதிர்மின் அயனி தனியாவும் முழுவதுமாக பிரிகி அடைஞ்சிருவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளா பாருங்க, இந்த FeSO4 அப்படிங்கிற இந்த சாதாரண உப்பு, ஓகேவா, இரட்டை உப்பு நீங்க தண்ணியில போறீங்க அப்படின்னா Fe2+ அப்படிங்கிறதும் SO4 2- அப்படின்னு 2- அயானாவும் பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? பிரிகி அடைஞ்சிருவாங்க தண்ணிக்குள்ளார. ஓகேவா? வாட்டர்ல. அதுவே இந்த அணை உப்பு நீங்க போட்டீங்க அப்படின்னா, அணை உப்பு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பிரிகை அடையாது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, சரி, இந்த அணை உப்பு நீங்க போட்டு வச்சுக்கோங்களேன், முழுவதுமாக பிரிகை அடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த பிரிகை அடைஞ்சிருவாங்க இவங்க பிரிகை அடைய மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த அணை உப்புக்கும் இந்த இரட்டை உப்புக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஓகேவா? அப்போ சாதாரண உப்பு வந்து நீங்க தண்ணியில போடுறீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? முழுவதுமாக பிரிகை அடைஞ்சிருவாங்க. அதுவே இந்த அணை உப்பு போட்டீங்கன்னா முழுவதுமாக பிரிகை அடைய மாட்டாங்க. சப்போஸ் இந்த அணை உப்பு நீங்க போட்டீங்க அப்படின்னா என்னவா மாறுவாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளா பாருங்க, பொட்டாசியம் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு, அதாவது அணைவுக்கு வெளியில இருக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும், இந்த அணைவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அயனி வந்துச்சு அப்படின்னா அது நேர்மின் அயனி தான் வரும். அணைவுக்கு வெளியில யாராவது ஒரு அயனி வந்தாங்க அப்படின்னா அவங்க எதிர்மின் அயனி தான் வருவாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பொட்டாசியம் வந்திருக்குதா, அப்ப நேர்மின் அயனியா இருக்கிறாங்க அர்த்தம். ஓகேவா? நேர்மின் அயனியா இருக்கிறாங்க. அப்ப இந்த 4 பொட்டாசியமும் K+ போயிடுவாங்க. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் மேல எத்தனை பிளஸ் வந்துடும்? 4 பிளஸ் வந்துருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மேல 4 மைனஸ் வந்துடும். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா மாறிடுவாங்கன்னா FeSCN6 4- இப்படிதான் மாறுவாங்க, பிரிகை அடைவாங்க. இந்த நாம என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த அணிவுக்கு உள்ள இருக்கிறவங்க யாரு? அயானும் Fe. ஓகேவா? தயோசைனைடு. இவங்க பாசிட்டிவ் நெகட்டிவா மாற மாட்டாங்க. அணிவு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோர் உப்புல பாருங்க, இல்ல இரட்டை உப்புல பாருங்க, இல்ல சாதாரண உப்புல பாருங்க, தண்ணியில போறப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு சால்ட்டுமே அமோனியம் அயான், சல்பேட் அயான், Fe2+ SO4 2- NH4+ SO4 2- பிரிகை அடைஞ்சிடும் முழுவதுமா. ஆனா இந்த உப்புல, அந்த அணை உப்புல இருக்கக்கூடிய இந்த நேர்மின் அயனி, அணைவுக்கு வெளியில இருக்கக்கூடிய நேர்மின் அயனியாவும் அணைவு எதிர்மின் அயனியாவும் மாறிடும். ஆனா அணைவுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த Fe தயோசைனைடு இவங்கெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவா பிரிகை அடைய மாட்டாங்க. இதுதான் இந்த இரட்டை உப்புக்கும் அணை உப்புக்குள்ள வேறுபாடு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, ஈனினுடைய வகைகள். நாம் ஏற்கனவே சொன்னோம், ஈனிகள் அப்படிங்கிறவங்க நேர்மின் சுமையா இருப்பாங்க. ஈனி அப்படிங்கிறது நேர்மின் சுமையா இருப்பாங்க, எதிர்மின் சுமையா இருப்பாங்க, நியூட்ரலாகவும் இருப்பாங்க, நடுநிலை மூலக்கூறாகவும் இருக்கும். அந்த ஈனி என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே ஒரு அணைவு சேர்மத்துல மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தன்மையை வச்சு, ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க தானே, அந்த எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய தன்மையை வச்சு ஈனி நம்ம வகைப்படுத்துறோம். ஒரு முனை ஈனி அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, NH3 அமோனியா. அப்போ ஒவ்வொரு ஈனிக்கும் நேம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த ஈனி நடுநிலை ஈனியா, எதிர்மின் சுமையுடைய ஈனியா, நேர்மின் சுமையுடைய ஈனியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம IUPAC பேர் எழுத முடியும். நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். நீங்க வந்து நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருக்கிற புக், NCERT புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்க பார்த்துக்கணும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஒரு முனை ஈனினா பாருங்க, அமோனியா,
இந்த அமோனியால இருக்கிற நைட்ரஜன் ஒரு ஜோடி எலக்ட்ரானை வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஜோடி எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கு கொடுப்பாங்க. ஒரு ஜோடி எலக்ட்ரான் தான் கொடுக்குறாங்க, அதனால இதுக்கு பேர் ஒரு முனை ஈனி. அதே மாதிரி குளோரின் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜோடி எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கு கொடுப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு முனை ஈனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புரோமின் அப்படிங்கிறவங்களும் ஒரு ஜோடி எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கு கொடுப்பாங்க, அதனால நம்ம அந்த ஒரு முனை ஈனின்னு சொல்லுவோம் எக்ஸெட்ரா. இதே மாதிரி யார் என்ன கான்செப்ட் அப்படின்னா மைய உலோக அயனிக்கு ஒரு ஈனி ஒரு ஜோடி எலக்ட்ரானை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஈனி ஒரு முனை ஈனி நம்ம சொல்றோம். அதுவே இருமுனை ஈனி அப்படின்னா அப்படி இல்லைன்னா இருவழி ஈனின்னு சொல்லலாம். நம்ம இதை இருவழி ஈனி, இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம பைடென்டேட் சொல்ல முடியாது, ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்லலாம். ஓகேவா, இருவழி ஈனி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க ஒரு ஜோடி, இங்க ரெண்டு ஜோடி அம்சம்னா ரெண்டு ஜோடி கிடையாதுன்னா வேற மாதிரி ஒரு கான்செப்ட் என்னன்னு பாருங்க. இந்த NO2 அப்படிங்கிறது நைட்ரோ, NO2ங்கிறது நைட்ரோ. இந்த NO2ல நம்ம NO2ல இந்த நைட்ரஜனும் எலக்ட்ரானை கொடுக்குற தன்மை இருக்கும், இந்த ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரானை கொடுக்குற தன்மை இருக்குது. ஓகேவா, இந்த NO2 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா N டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O அப்படின்னும் ON டபுள் பாண்ட் O இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா, அப்ப இந்த ஆக்சிஜனும் மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை கொடுப்பாங்க, இந்த நைட்ரஜனும் மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை கொடுப்பாங்க. அப்ப ஒரு ஈனில ரெண்டு அணு, ஒரு ஈனில இருக்கக்கூடிய ரெண்டு அணு எலக்ட்ரானை கொடுக்குற தன்மை இருந்தாங்கன்னா அதுல இருவழி ஈனின்னு சொல்லுவோம். இருவழி ஈனி, ரெண்டு வழியில எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இருவழி ஈனின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு ஈனில ஒரே ஒரு ஈனி தான் இருக்குது, ரெண்டு ஆட்டம் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்ப எக்ஸாம்பிளா பாருங்களேன். இப்ப எக்ஸாம்பிளா நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா எத்திலீன் டயமீன் CH2 CH2 NH2 இங்க ஒரு NH2, இதுக்கு பேர் நம்ம எத்திலீன் டயமீன் சொல்லுவோம். எத்திலீன் டயமீன். இந்த எத்திலீன் டயமீன்ல ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு நைட்ரஜன் மேலேயும் ஒரு ஜோடி எலக்ட்ரான் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். இந்த இது வந்து EN சொல்லுவோம் நம்ம. EN அப்படின்னா எத்திலீன் டயமீன். ஓகேவா, இது ஒரு லிகாண்ட் தான், இது ஒரு ஈனி தான். இந்த எத்திலீன் டயமீன்ங்கிற ஈனி ரெண்டு அணு எலக்ட்ரானை கொடுப்பாங்க. ஓகேவா, அப்ப ஒரு ஈனிலேயே ஒரே ஒரு ஈனிலேயே ரெண்டு ஜோடி எலக்ட்ரான் கொடுக்கறதுனால இதை நம்ம இருமுனை ஈனின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருவழி ஈனி வேற, இருமுனைங்கிற வேற ஈனி, அதாவது இருமுனை ஈனி அப்படிங்கிறது வேற. ஓகேவா, இருவழினா ஒரே ஒரு ஈனில ரெண்டு டிஃபரெண்டான ஆட்டம், ரெண்டு வெவ்வேறான ஆட்டம் வந்து பாருங்க. எக்ஸாம்பிளா NO2ல இந்த இடத்துல பாருங்க நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இங்க ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இது இருவழி ஈனி. அதுவே இருமுனை ஈனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஈனில ரெண்டு ஒரே மாதிரியான ஆட்டம் ரெண்டு ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை நம்ம இருமுனை ஈனிக்கான எடுத்துக்காட்டுல சொல்லுவோம். அடுத்து பாருங்க பலமுனை ஈனி, ஏன்னா பல்முனை ஈனி நம்ம சொல்லுவோம். பலமுனை ஈனி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஈனில ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது இரண்டுக்கும் மேற்பட்ட இல்ல மூன்றுக்கும் மேற்பட்ட சொல்லலாம். ஓகேவா, ரெண்டு விட அதிகமா அதுக்கு பிடிச்சாவே நம்ம பலமுனை ஈனின்னு சொல்லிடுவோம். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா EDTA அப்படிங்கிறது எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட் சொல்லுவோம். ஓகேவா, எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டேட் அப்படிங்கிற ஈனி. ஓகேவா, எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டேட்னா எப்படி சார் நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க CH2 N சிங்கிள் பாண்ட் CH3COO மைனஸ் CH3COO மைனஸ், அதே மாதிரி இங்கேயும் CH3COO minus CH3COO minus. இதான் நம்ம எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டேட் அயான். CH3COO minusனா அசிட்டேட் அயான், 4 அசிட்டேட் இருக்கிறதுனால டெட்ரான்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா, அப்ப இங்க நைட்ரஜன், இந்த நைட்ரஜன் இவங்க எலக்ட்ரானை கொடுப்பாங்க, 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 நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுப்பாங்க, இந்த நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுப்பாங்க. அப்ப 6 பேர் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க. அப்போ இது நம்ம 6 முனை ஈனின்னு சொல்லலாமா? 6 முனை ஈனி. ஒருத்தங்க மட்டும் எலக்ட்ரான் கொடுத்தா ஒரு முனை ஈனி, 2 ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்தாங்க அப்படின்னா இருமுனை ஈனி, 3 அணு எலக்ட்ரானை கொடுத்தாங்கன்னா மும்முனை ஈனின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒன்றுக்கு மேற்பட்ட மூன்றுக்கு மேற்பட்டது கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பல்முனை ஈனி. ஓகேவா, அதான் கொடுங்கிணைப்பு ஈனி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நம்ம வந்து நல்லா சொல்லணும், ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது சிலபஸ் வைஸா நம்ம பார்க்கணும்னா இந்த EDTA அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கொடுங்கிணைப்பு ஈனி நம்ம சொல்லுவோம். கொடுங்கிணைப்புனா ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் ஏற்படுறாங்க, கொடுங்கிணைப்பு ஈனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா பலமுனை ஈனிக்கான எடுத்துக்காட்டு யாருன்னா EDTA நம்ம சொல்லுவோம். EDTA.
அப்படிதான் ஈனுடைய வகைகள் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? எத்தனை ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, எத்தனை ஆட்டம் தராங்க, ஒரே ஈனில 2 அணு வந்து வெவ்வேறு அணு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வச்சு நம்ம இருவழி ஈனி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுத்தா ஒரு முனை ஈனி, 2 ஜோடி எலக்ட்ரானை கூட இருமுனை ஈனி, 3 ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க அப்படின்னா மும்முனை ஈனி, அதுக்கு மேல போனோம்னா பலமுனை ஈனி அப்படின்னு சொல்லுவோம். அதுல 5க்கு மேல 6க்கு 6 வர்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா நம்ம வந்து ஒருங்கிணைப்பு ஈனி யாருன்னா EDTA அப்படின்னு சொல்லுவோம். EDTA எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட் அயான், அதை நம்ம EDTA சொல்லுவோம். சரி, அடுத்தது ஒரு அணைவு சேர்மத்துக்கு எப்படி நம்ம IUPAC பேர் எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், நம்ம நல்லா புரிஞ்சுட்டா ஈஸி. ஓகேவா? சரி, ஒரு அணைவு சேர்மம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம IUPAC நேம் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரூல்ஸ் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டேன். ஓகே, ஒரு அணைவு சேர்மத்தை எழுதிட்டேன். இந்த அணைவு சேர்மத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு அணைவு சேர்மம்னா சதுர அடைப்புக்குறியில் இருக்கிறவங்க தான் இவங்க வந்து யாரு, உலோகம். அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாரு, ஈனி. ஓகேவா? அப்போ ஒரு உலோகம் இருக்குது, 6 ஈனி நமக்கு இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இந்த அணைவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அயனி வந்துச்சுன்னா அவங்க என்ன வருவாங்க, நேர்மீன் அயனி தான் வருவாங்க நான் சொன்னேன். இந்த அணைவுக்கு பின்னாடி வரவங்க எப்பவுமே எதிர்மீன் அயனி தான் வரும். சரி, ஒரு அணைவுக்கு ஒரு அணைவு சேர்மத்துக்கு நம்ம IUPAC பேர் எழுத போறோம். IUPAC பேர் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த அணைவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அயனி வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். வந்திருக்கிறாங்க. அவங்க யாரு, பொட்டாசியம். அப்ப எத்தனை பொட்டாசியம் இருக்குது, 4 பொட்டாசியம். சார் 4 அப்படின்னா டெட்ரா தானே சார். அப்ப டெட்ரா பொட்டாசியம் எதலாமானா அப்போ அணைவுக்கு உள்ளார எத்தனை லிகாண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ 6 லிகாண்டா எக்ஸா சைனோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப 6க்கு பதிலா எக்ஸா யூஸ் பண்றோமா. ஆனா அணைவுக்கு வெளியில ஒரு நேர்மீன் அயனி வந்தாலோ அணைவுக்கு பின்னாடி ஒரு எதிர்மீன் அயனி வந்தாலோ அவங்க எத்தனை டைம் இருந்தாலும் சரி, அவங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க அப்படிங்கறத, சப்போஸ் 2 டைம்னா டையோ 3 டைம் ட்ரையோ அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. வெறுமனா அவங்க நேம் முடியும் இல்லைன்னா போதும். அப்ப என்ன வந்து பொட்டாசியமா, அப்ப என்ன வந்துடும், பொட்டாசியம். பொட்டாசியம். ஓகேவா? பொட்டாசியம் எழுதியாச்சு. அடுத்தது இந்த அணைவுக்குள்ளார நம்ம எழுத போறோம். இந்த அணைவுக்குள்ளார நம்ம யாரும் சார் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க, மைய உலோக அணி தானே ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணுமானா அப்படி கிடையாது. நம்ம எப்பவுமே ஈனில இருந்து தான் நேம் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம பொட்டாசியம்ங்கிற நேர்மீன் அணி எழுதிட்டோம், ஏன்னா அவங்க காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி வந்துக்கிறாங்க, எழுதியாச்சு. அடுத்தது ஈனி பாருங்க, யாரு, சைனைடு. ஈனி யாரு, சைனைடு. சரி, இந்த நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சைனைடுன்னு எழுதிடலாமா அல்லது ஓ சேர்த்து எழுதணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு ரூல். ஓகேவா? IUPAC விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இந்த பொட்டாசியம் வந்து என்ன பாருங்க, பொட்டாசியம் வந்து தண்ணியில் காம்ப்ளெக்ஸ் தண்ணியில போட்டீங்க அப்படின்னா, இந்த அணைவு சேர்மத்தை தண்ணியில போட்டீங்கன்னா இது என்னவா மாறிடும், 4K+ மாறிடும். அப்ப அந்த அணைவு என்னவா மாறிடும், 4- மாறிடும். கரெக்டா? கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த அணைவு வந்து பாருங்க எதிர்மீன் அணைவாகுது. ஓகேவா? எதிர்மீன் அணைவாக்குறாங்க. ஒரு அணைவு எதிர்மீன் அணைவு சேர்மமா வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு அணைவு சேர்மம் எதிர்மீன் அணைவு சேர்மமா வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மைய உலோக அயனி எழுதுறப்போ, மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறப்போ நம்ம என்ன பண்ணணும், அதோடைய நேமுடைய எண்டுல, நேமுடைய கடைசியா நம்ம அதை ஏட்னு முடிக்கணும். ஏட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஈனி எழுதுறப்போ அந்த ஈனினுடைய வகை நேர்மீன் ஈனியா, எதிர்மீன் ஈனியா, நடுநிலை ஈனியா நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற பாருங்க. இப்போ இங்க K4 இருந்துச்சு, இங்க சார்ஜ் இல்ல. ஏன் சார் இங்க சார்ஜ் கொடுக்கலன்னா, இங்க K+ இருக்குது, இங்க K4+ இருக்குது, இங்க 4- இருக்குது. ரெண்டும் சேர்ந்து தான் இந்த அணைவு சேர்மம் நடுநிலையா இருக்குது. ஓகேவா? இப்ப நம்ம IUPAC நேம் எழுத போறோம். பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈனில இருந்து நேம் எழுத போறோம். இந்த ஈனி என்ன வகையான ஈனின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதிர்மின் சுமை உடைய ஈனி. சைனைடு அப்படிங்கிறது எதிர்மின் சுமை. ஒரு சைனைடுக்கு எத்தனை மைனஸ் சார் வரும்னா 1 மைனஸ் வரும். ஓகேவா? எதிர்மின் சுமையுடைய ஈனி வந்துருச்சுன்னா, எப்பவுமே ஒரு அணைவு சேர்மத்துல எதிர்மின் சுமையுடைய ஈனி வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களோட நேமுக்கு பின்னாடி நம்ம ஓ சேர்த்துக்கணும். சயனைடுன்னு எழுதாம சயனோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திடணும். ஓகேவா? சயனோ. அதுவே பாருங்க, இந்த சயனைடு அப்படிங்கிறவங்க எந்த டைப் ஆஃப் ஈனில வராங்கன்னா இருவழி ஈனி. இருவழி ஈனி அப்படின்னு என்ன சார் அர்த்தம்னா, கார்பனும் எலக்ட்ரானுக்கு கொடுக்குற தன்மை இருக்கும், நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரானுக்கு கொடுக்குற தன்மை இருக்கும். ஓகேவா? அப்ப யாரு எலக்ட்ரானை கொடுக்குறாங்க இந்த மைய உலோக அயனிக்கு அப்படிங்கறதையும் நம்ம நேம் எழுதணும். ஓகேவா? அதுக்காக பொட்டாசியம் எழுதிட்டோம். சைனைடு பாருங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க, 6 டைமா. இந்த சைனைடு என்ன லிகாண்ட், எதிர்மின் சுமை உடைய ஈனி. ஓகேவா? எதிர்மின் சுமை உடைய ஈனிங்கிறதுனால ஓ நம்ம சேர்த்தணும். அப்ப எத்தனை டைம் இருக்கிறாங்க, 6 டைம். 6 டைம்னா எக்ஸாவா, பொட்டாசியம் எக்ஸா. பொட்டாசியம் எக்ஸா. இது சைனைடு தானே, அப்ப ஓ சேர்த்துக்கணும். நெகட்டிவ் லிகாண்ட் எதிர்மின் சுமை உடைய ஈனியா வந்துக்கிறதுனால நம்ம ஓ சேர்த்துக்கணும். அப்ப பொட்டாசியம் எக்ஸா சயனோ. சயனோ. அடுத்து காப்பா. இது நம்ம காப்பான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன் அப்படி சொல்ல போறோம்னா கப்பா சீன்னு போடணும். இதுக்கு சார் கப்பா சீன் நம்ம போடுறோம் அப்படின்னா,
இந்த சைனைடு CN வந்துக்குதா, அந்த சைனைடுல யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, கார்பன் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கப்பா Cன்னு போடணும், கப்பா C. அதுக்கப்புறம் யார் எழுதணும், இந்த மைய உலோக அயனி எழுதணும். மைய உலோக அயனி எழுதுறப்போ இது இரும்பு தானே, அப்ப இரும்புன்னு எழுதிக்கலாமா சார் அப்படின்னா இரும்புன்னு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா இது 4K+ ஆகும், இங்க 4- மாறிடும். அப்ப அந்த அணைவு என்னது, எதிர்மின் சுமையுடைய அணைவு. எதிர்மின் சுமையுடைய அணைவு வந்துச்சுன்னா மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறப்ப நம்மளால நல்லா நோட் பண்ணணும். இதோடைய பேருடைய முடிவுல நம்ம ஏட்டுன்னு முடிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம அந்த அயானேட்னு எழுத மாட்டோம், ஃபெர்ரேட்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ என்ன வந்துடும் சொல்லி பாத்தீங்கன்னா காப்பாசி ஃபெர்ரேட். அதுக்கப்புறமா இந்த மைய உலோக அயனியுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை நம்ம சதுர அடைப்புக்குறியில ரோமன் நம்பர்ல நோட் பண்ணணும். இப்ப பாருங்க, பொதுவா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மேல அவங்க ஏதாவது பிளஸோ மைனஸோ கொடுத்துருக்காங்களான்னா கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல அதாவது இந்த அணைவு சேர்மத்துல கூடிய பிளஸும் மைனஸும் ஈக்குவலா இருக்குது, சமமா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தனை சைனைடு இருக்குது, 6 சைனைடு இருக்குது. ஒரு சைனைடுக்கு எத்தனை மைனஸ் வரும், 1 மைனஸ். அப்ப 6 சைனைடுக்கு 6 மைனஸ் வருமா? வெளியில இருக்கிறவங்க யாரு, பொட்டாசியம். பொட்டாசியத்துக்கு ஒரு பொட்டாசியத்துக்கு ஒரு பிளஸ். ஏன்னா கார உலோகங்கள். ஓகேவா? கார உலோகங்கள்ல யாரு, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இவங்க எல்லாத்துக்குமே பிளஸ் 1 தான். அப்போ ஒரு பிளஸ், ஒரு பொட்டாசியத்துக்கு ஒரு பிளஸ்னா 4 பொட்டாசியம் என்ன வந்துடும், 4 பிளஸ் வந்துடும். அப்ப நமக்கு ஓவராலா 6 மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்ப எத்தனை பிளஸ் வந்திருக்கணும், 6 பிளஸ் வந்திருக்கணும். இங்க 4 பிளஸ்னா இங்க என்ன வந்திருக்கணும், 2 பிளஸ் வந்திருக்கணும். அப்ப இந்த அயனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் எவ்வளோ, 2. அப்ப நம்ம ஃபெர்ரேட் முடிச்சுக்கிறோமா, அதோடைய இறுதியில ரோமன் நம்பர்ல நம்ம 2 முடிக்கணும். அப்ப இதுதான் இந்த அணைவு சேர்மத்தோடைய IUPAC பேர். அப்ப IUPAC பேர் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாத்துக்கிறோம், இந்த சதுர அடைப்புக்குறிக்கு முன்னாடி யாராவது வந்துக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க பேர் எழுதிட்டோம், அவங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எழுத தேவையில்ல, அவங்க பேர் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம அணைவு சேர்மத்துக்குள்ளார போயிட்டு மைய உலோக அயனிக்கு நேம் ஃபர்ஸ்ட் எழுதணுமா, ஈனிக்கு ஃபர்ஸ்ட் எழுதணுமா, ஈனிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அந்த ஈனி வந்து என்ன வகைன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஈனி எதிர்மின் சுவையா இருந்துச்சுன்னா நம்ம ஓ சேர்த்திக்கணும், நேமுடைய எண்டுல ஓ சேர்த்திக்கணும். ஈனியோட நேம் எழுதுறதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவ் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஓகேவா? ஈனியோட பேர் எழுதுறப்போ அது எதிர்மின் ஈனியா வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓ சேர்த்திக்கணும். நேர்மின் சுமையுடைய ஈனியா வந்தாங்கன்னா நேம் நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். ஓகேவா? அப்ப எதிர்மின் சுமையுடைய ஈனியா வந்தாங்க அப்படின்னா பொட்டாசியம் எக்ஸா, பொட்டாசியம் எக்ஸாக்கிறதுலாம் 6 சைனைடு இருக்குது, எக்ஸா சைனும். இந்த சைனைடுல இருக்கிற 2 பேர் எலக்ட்ரானை கொடுப்பாங்க, கார்பன் எலக்ட்ரானை கொடுப்பாங்க, நைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், காப்பாசி. இந்த இரும்பு அதாவது மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறப்போ இந்த அணைவு சேர்மத்தினுடைய வகையை நாம நோட் பண்றோம். ஓகேவா? அணைவு சேர்மத்துடைய வகை என்னது, எதிர்மின் சுமை உடையது. ஓகேவா? அதனால நம்ம ஃபெர்ரேட் எழுதிக்கிறோம். அயான் எழுதாம அயனி, இரும்புன்னு எழுதாம ஃபெர்ரேட், ஏன்னா நேமுடைய எண்ணில் நம்ம 8 சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மைய உலோக அயனியுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து நம்ம 2 சொல்லி நம்ம நோட் பண்ணிடுறோம். ஓகேவா? அடுத்தது இந்த 2வது அணைவு சேர்மத்துக்கு வந்து நம்ம IUPAC பேர் எழுத போறோம். இங்க பாருங்க, இந்த அணைவுக்கு முன்னாடி எந்த ஒரு நேர்மின் சுமை உடைய அயனி இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எங்க நேம் கொடுக்க போறோம், ஈனில இருந்து தான் நேம் கொடுக்க போறோம். ஓகேவா? இங்க யாரு ஈனிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். NH3 அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான ஈனி. NH3ங்கிறது ஒரு நடுநிலை ஈனி. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நடுநிலை ஈனி வந்தா என்ன சார் பண்ணணும், அந்த ஈனியோடைய பேருடைய இறுதியில ஓ சேர்த்துனா சேர்த்தக்கூடாது. அதுக்கு என்ன பேரு நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். அப்ப NH3 அப்படிங்கிறது நடுநிலையான ஈனி, அப்படி சார்ஜ் வந்து 0. ஓகேவா? அப்போ எத்தனை ஈனிக்கிறாங்க, 6 டைம் இருக்கிறாங்க. 6னா எக்ஸா தானே, அப்ப எக்ஸா NH3 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேம் எழுதுறப்போ அணைவு சேர்மத்துல நம்ம அந்த அம்மோனியன் எழுத மாட்டோம், அம்மைன் சொல்லி எழுதுவோம். ஓகேவா? அப்ப எக்ஸா அம்மைன், எக்ஸா அம்மைன். அடுத்து யாரு, மைய உலோகம் அயனி. ஓகேவா? மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறதுக்கு முன்னாடி அணைவனுடைய அணைவு வந்து பாருங்க, நேர்மின் அணைவா எதிர்மின் அணைவான்னு பார்க்கணும். சப்போஸ் எதிர்மின் சுமை உடைய அணைவு சேர்மமா இருந்தா மட்டும்தான் நேமுடைய இறுதியில ஏடு சேர்த்தணும். ஓகேவா? எதிர்மின் சுமை உடைய அணைவா இருந்தா மட்டும்தான் நேமுடைய இறுதியில நம்ம என்ன பண்ணணும், ஏடு சேர்த்தணும். அதுவே நேர்மின் சுமையுடைய அணைவா இருந்தாலோ நடுநிலையான அணைவா இருந்தாலோ அது என்ன நேமோ நம்ம அப்படியே எழுதிட்டா போதும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த அணைவு சேர்மத்தை நீங்க வாட்டர்ல போறீங்க அப்படின்னா இந்த 3 Cl மைனஸா மாறிடுவாங்க, 3 Cl மைனஸ் ஆகும். அப்ப என்ன வந்துடும், 3 Cl பிளஸ் வந்துடும். கரெக்டா? 3 Cl பிளஸ் வரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அணைவு நேர்மின் சுமை உடைய அணைவா இருக்கிறாங்க. அப்ப நேர்மின் சுமை உடைய அணைவா இருந்தாங்க அப்படின்னா மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறப்போ நம்ம அது ஏடு சேர்த்தக்கூடாது. எதிர்மின் சுமையுடைய அணைவா இருந்தாங்க மட்டும்தான் இந்த மைய உலோக அயனியுடைய பேர் எழுதுறப்போ ஏடு சேர்த்தணும். அடுத்தது நம்ம லிகான் எழுதிட்டோம், எக்ஸா அம்மைன். அப்ப யார் வருவாங்க, கோபால்ட். கோபால்ட் தேட்டில் எழுதக்கூடாது, கோபால்ட் தான் எழுதணும், கோபால்ட். அடுத்து என்ன எழுதணும், இவங்களுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண். ஓகேவா? இது நியூட்ரல் லிகாண்டு. இந்த காம்ப்ளெக்ஸ் மேல 3+ வருது, நாம தான் 3+ போட்டுக்கிறோம். ஓகேவா?
அப்ப என்ன அர்த்தம், இந்த கோபால் 3+ இருக்கிறான்னு அர்த்தம். வெளியில இருக்கிறவங்க 3 மைனஸ்னா இவங்க 3+ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப ரோமன் நம்பர்ல நம்ம 3 போட்டுருவோம். சரி, இந்த நேம் அவ்வளவுதான் சார் முடிஞ்சாங்க சார் அப்படின்னா இதோட நேம் முடியல. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸோட இறுதியில யாரும் இல்ல இந்த அணைவு சேர்மத்தில். ஆனா இந்த அணைவு சேர்மத்துல குளோரின் இருக்கிறதுனால எத்தனை குளோரின் இருக்கிறாங்க, 3 குளோரின். அப்ப ட்ரை குளோரின் எழுதலாமான்னு சொன்னா எழுதக்கூடாது. அதாவது அணைவுக்கு வெளியில யார் இருந்தாலும் சரி, ஒரு நேர்மின் அணைவு இருந்தாலும் சரி, எதிர்மின் அணைவு இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேர் எதனா போதும், அவங்க எத்தனை டைம் இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எழுத தேவையில்ல. அப்ப என்ன வந்துருங்க, குளோரைடு. இதுதான் இந்த 2வது அணைவு சேர்மத்துடைய IUPAC பெயர். அடுத்து 3வது பாருங்க, இந்த அணைவுக்கு வெளியில, அதாவது முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு நேர்மின் அணியோ எதிர்மின் அணியோ வரல. அப்ப நம்ம நேரடியா எங்க போலாம், ஈனிக்கு போயிடலாமா? அப்ப என்ன வந்துடும் நமக்கு, நீனி அப்படிங்கிறவங்க பாருங்க யார் வந்துக்கிறாங்கன்னா CO வந்துக்கிறாங்க. CO அப்படிங்கிறது கார்போனைல். COங்கிறது யாரு, கார்போனைல் அப்படிங்கிற ஈனி. இந்த கார்போனைல்ங்கிற ஈனி வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையான ஈனி, சார்ஜ் வந்து 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அணைவு சேர்மத்துல எங்கெல்லாம் கார்போனைல் அப்படிங்கிற ஈனி வராங்களோ, CO அப்படிங்கிற கார்போனைல் ஈனி வராங்க, அல்லனா NO அப்படிங்கிற நைட்ரோசைல் அப்படிங்கிற ஈனி. ஓகேவா, கார்போனைல் ஈனி வந்தாலும் சரி, நைட்ரோசைல் அப்படிங்கிற ஈனி வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய சார்ஜ் என்னது 0, நியூட்ரல், நடுநிலையான ஈனிகள். நடுநிலையான ஈனி வராங்க அப்படின்னா அது கூட இருக்கக்கூடிய மைய உலோக அயனிக்கும் அதோடைய ஆக்சிஜனேற்ற நிலை என்ன வந்துடும், 0 வந்துடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப இதுக்கு நம்ம நேம் எழுத போறோம் பாருங்க. முன்னாடி யாரும் இல்ல, அப்ப ஈனில் தான் எழுத போறோம். எத்தனை ஈனிக்கிறாங்க, 4. 4னா டெட்ரா. அப்ப டெட்ரா. COங்கிறது யாரு, கார்போனைல். அப்ப டெட்ரா கார்போனைல். நிக்கல். எதிர்மின் சுமையா இருந்தாதான் நிக்கல் ஏட்டுன்னு எழுதணும். காம்ப்ளெக்ஸே பாருங்க, இங்கேயும் 0 இங்கேயும் 0, அப்ப இங்கேயும் 0 தான் வந்திருக்கும். நடுநிலையான காம்ப்ளெக்ஸ் தான். அப்ப நிக்கல் ரோமன் நம்பர்ல சதுர அடைப்புக்குறியில ரோமன் நம்பர்ல 0 வந்துடும். 0க்கு நம்ம 0 தானே யூஸ் பண்ணுவோம், 0 அப்படிங்கிறதா இந்த 3வது அணைவு சேர்மத்துடைய IUPAC பெயர். அடுத்து பாருங்க 4வது அணைவு சேர்மம். 4வது அணைவு சேர்மத்துல இந்த அணைவுக்கு முன்னாடி யாரும் எந்த ஒரு நேர்மின் அணைவு இல்ல. அப்ப நம்ம ஈனியில் தான் எழுத போறோம். NH3ங்கிறது நடுநிலையான ஈனி தானே. NH3க்கு நம்ம அம்மோனியன் பயன்படுத்தணுமா, அமைன் பயன்படுத்தணுமா? அமைன் பயன்படுத்தணும். எத்தனை அம்மோனியா இருக்குது பாருங்க, 4 டைம் இருக்கிறாங்க. அப்ப டெட்ரா அமைனுக்கு அப்புறமா இந்த மைய உலோக அயனிக்கு நம்ம பேர் எழுத போறோம். யாரு, காப்பர்னு எழுத போறோமா, குப்ரேட் அப்படின்னு எழுத போறோமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த அணைவு சேர்மம் நேர்மின் சுமை உடையதா எதிர்மின் சுமை உடையதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த அணைவு சேர்மத்தை நீங்க போய் வாட்டர்ல போறீங்க அப்படின்னா இந்த SO4 அப்படிங்கிறவங்க 2-, ஒரு SO4க்கு எத்தனை சார்ஜ், 2- அப்படின்னு மாறிடுவாங்க. இவங்க 2- மாறிட்டாங்கன்னா இந்த அணைவு சேர்மம் என்னவா மாறிடுவாங்க, 2+ மாறிடுவாங்க. இந்த அணைவு சேர்மம் என்னவா மாறிடும், 2+ மாறிடும். அப்ப இது நியூட்ரல் நடுநிலையான ஈனி அப்படின்னா அப்ப இந்த சார்ஜ் எங்க வந்துடும், இந்த காப்பருக்கு வந்துடும். ஓகேவா, அது விட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த அணைவு பாருங்க நேர்மின் அணைவாகுது. நேர்மின் அணைவு வந்தாங்க அப்படின்னா அந்த நேம் என்னவோ நம்ம அப்படியே தான் எழுதிக்கணும். மைய உலோக அயனியுடைய பேர் என்னவோ நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். அப்ப என்ன வந்துடும், டெட்ரா அமைன் காப்பர். காப்பருடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் என்னதுங்க, 2. வெளியில இருக்கிறவங்க யாரு, சல்பேட். அப்படின்னு நம்ம முடிச்சுக்கோம். இதுதான் இந்த 4வது அணைவு சேர்மத்துடைய IUPAC பெயர். அடுத்த 5வது பாருங்க, ஒரு அணைவு கொடுத்துட்டாங்க, ஒரு மைய உலோக அயனி, 2 ஈனி இருக்கிறாங்க. ஓகேவா, 2 வகையான ஈனி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க. ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க, கஷ்டமா தான் கேட்பாங்க. அப்போ ஒரு அணைவு சேர்மத்துல மைய உலோக அயனிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஈனி, 2 ஈனி இருக்கிறாங்க. இந்த அணைவுக்கு வெளியில எந்த ஒரு நேர்மின் அயனியோ எதிர்மின் அயனியோ நமக்கு வரல. ஓகேவா, அப்ப நம்ம ஈனிலிருந்து தான் பேர் கொடுக்க போறோம். அப்ப ஈனி இந்த ஈனிலிருந்து பேர் கொடுக்க போறோமா, இந்த ஈனிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். ஓகேவா, அப்போ NO2 அப்படிங்கிறது நைட்ரோ. நம்ம வந்து இங்க நைட்ரிட்டோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். NO2க்கு நைட்ரிட்டோ அப்படிங்கிற நேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நைட்ரிட்டோக்கு இதுக்கு வந்து நம்ம ABCD ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கணும். நைட்ரிட்டோ அப்படின்னா N வராங்க ஃபர்ஸ்ட் லெட்டரு, அம்மைனுக்கு A வராங்க. யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, A தான் ஃபர்ஸ்ட் வரும். அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். எத்தனை டைம் இருக்கிறாங்க, 3 டைம். 3னா ட்ரை அம்மைன். அடுத்து யாரு, நைட்ரிட்டோ. ஓகேவா, NO2 வந்துட்டாவே என்ன ஈனியில வந்துருவாங்க, இருவழி ஈனியில வந்துருவாங்க NO2. ஓகேவா, ஏன் சார் இருவழி ஈனின்னு சொல்றோம்னா நைட்ரஜன் எலக்ட்ரான் கொடுக்குற தன்மை இருக்குது, ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரான் கொடுக்குற தன்மை இருக்குது. ஆனா ஒரு NO2னா யாரோ ஒருத்தங்க தான் கொடுப்பாங்க, ஆனா 2 பேத்துக்கும் அந்த தன்மை, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா,
அப்போ இந்த நைட்ரஜன் கொடுக்க போற NO2னா நைட்ரஜன் கொடுப்பாங்க, ONO கொடுத்தாங்கன்னா ஆக்சிஜன் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க யார் கொடுக்க போறாங்க? நைட்ரஜன் கொடுக்க போறாங்க. இவங்களுக்கு என்ன பேரு? நைட்ரிட்டோ டெட்ரா அமைன், சரி ட்ரை அமைன். இங்க 3 அமைன்ங்கிறாங்க, ட்ரை அமைன். அடுத்து யாரு? நைட்ரிட்டோ. எத்தனை டைம் இருக்கிறாங்க? 3 டைம். இங்கேயும் ட்ரை வரும். ட்ரை நைட்ரிட்டோ. இந்த நைட்ரிட்டோல யார் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க? ஆக்சிஜனா நைட்ரஜனா? நைட்ரஜன். அப்ப காப்பா என். அடுத்து யாரு? கோபால்ட் எழுத போறோமா, கோபால்டேட் எழுத போறோமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப இவங்க வந்து பாருங்க நியூட்ரல் லிகாண்ட். ஓகேவா? இந்த ஈனி வந்து நியூட்ரல் லிகாண்ட். இங்க 3 டைம் இருந்தாலும் சரி, 5 டைம் இருந்தாலும் சரி, 6 டைம் இருந்தாலும் சார்ஜ் 0 தான். NO2ங்கிறது ஒரு NO2க்கு 1 மைனஸ். அப்ப 3 NO2 இருக்கா? அப்ப எத்தனை மைனஸ் வரும்? 3 மைனஸ் வந்துடும். அப்ப இந்த கோபாலுக்கு எத்தனை பிளஸ் வரும்? 3 பிளஸ் வந்துடும். அப்ப 3 பிளஸ் 3 மைனஸ். டோட்டலா இந்த அணைவு சேர்மம் நடுநிலையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க அந்த சார்ஜ் வரல, நடுநிலையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நடுநிலையா ஒரு அணை வந்துச்சுன்னா மைய உலோக அணி எழுதுறப்ப அதோட பேர் என்னவோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்பா என் கோபால்ட் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? உடனே அணிவு ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட்ல நோட் பண்ணணும். ஆக்சிஜனேற்ற நிலை எவ்வளோ? 3. ஓகேவா? சரி 3 போட்டாச்சுங்க சார். அதுக்கப்புறம் ஏதாவது எழுதணுமா? அதுக்கப்புறம் நம்ம எது எழுத தேவையில்ல. வெளியில எந்த அணைவுக்கு வெளியில எந்த ஒரு எதிர்மின் அணைவும் இல்லை. ஓகேவா? சரி அடுத்தது பாருங்க 6வது அணைவு சேர்மம். 6வது அணைவு சேர்மத்துல அவங்களே அணைவுக்கு மேல நேர்மின் சுமை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி அப்ப இந்த அணைவுக்கு வெளியில எந்த ஒரு நேர்மின் சுமையும் இல்ல, எதிர்மின் சுமையும் இல்ல. ஈனில இருந்து எழுத போறோம். ஈனி யாரு? புளூரின். புளூரின் அப்படிங்கிறது பாருங்க ஒரு மைனஸ். ஒரு ஈனிக்கு 1 மைனஸ். அப்ப எதிர்மின் சுமை உடைய ஈனியா இருந்தா ஓன் தானே முடிக்கணும். நேம் உடைய எண்டுல நம்ம ஓன்னு முடிக்கணும். அப்ப எத்தனை டைம் இருக்கிறாங்க? 6 டைம். அப்ப எக்ஸா புளூரிடோ இல்லைன்னா புளூரிடோ. இந்த அணைவு நேர்மின் அணைவா இருக்குது. அப்ப மைய உலோக அணியுடைய பேர் என்னவோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இரும்பு. இவங்களுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிஜனேற்ற எண்ணை வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஆக்சிஜனேற்ற எண் அப்படிங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த புளூரின் பாருங்க, ஒரு புளூரினுக்கு எத்தனை மைனஸ் வரும்? 1 மைனஸ். அப்ப 6 புளூரின்ங்கிறப்போ 6 மைனஸ் வந்துருமா? 6 புளூரின் அப்படிங்கிறப்போ 6 மைனஸ் வந்துடும். அப்ப இந்த இரும்புக்கு எவ்வளவு ஆக்சிஜனேற்ற எண் வரும் அப்படிங்கிறது நமக்கு டவுட். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் தப்பா இருக்கு. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் தப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க 4 மைனஸ் வந்துருக்கும். இந்த 4 மைனஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்னாச்சு? இந்த அணைவு வந்து எதிர்மின் சுமையா இருந்தாங்கன்னா இரும்பு எழுதக்கூடாது. நம்ம எழுதணும் ஃபெர்ரேட்னு எழுதணும். ஃபெர்ரேட். இப்ப பாருங்களேன் இங்க 6 மைனஸ் இருக்கு. இங்க எத்தனை பிளஸ் இருந்தா எக்ஸ்ட்ரா 4 மைனஸ் வரும்? இங்க 2 பிளஸ் இருந்தாதான் இங்க 4 மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகேவா? அப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அயான் ஃபெர்ரேட் அப்படிங்கிறவங்க அவருடைய ஆக்சிஜனேற்ற என்னது? 2. அது இல்லாம அவங்களே இந்த காம்ப்ளெக்ஸ் மேல 4 மைனஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ்ல அவங்களே பிளஸ் மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அயனின்னு முடிக்கணும். நேமுடைய எண்ட்ல அயனி அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதுதான் அந்த 6வது அணைவு சேர்மத்துடைய IUPAC பெயர். அடுத்து 7வது பாருங்க, 2 அணைவு சேர்மம் ஒரே டைம்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? 2 அணைவு சேர்மம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு அணைவு சேர்மம் வந்து நேர்மின் சுமையாவும் இன்னொரு அணைவு சேர்மம் வந்து எதிர்மின் சுமையாவும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நடுநிலையா இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இங்க 1 பிளஸ் இருக்குன்னா இங்க 1 மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 பிளஸ் இருக்குன்னா இங்க 2 மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். 2 அணைவு சேர்மமும் சேர்ந்து நடுநிலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப எடுத்துக்காட்டா பாருங்க, இந்த அணைவு சேர்மத்துக்கு நம்ம நேம் எழுத போறோம். அப்ப BY அப்படிங்கிறது என்னங்க சார் அப்படின்னா பிரிடின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரிடின். ஓகேவா? அப்படிங்கிற ஈனி நடுநிலையான ஈனி. அது எத்தனை டைம் இருக்கிறாங்க? 4 டைம். அப்ப டெட்ரா பிரீடின். இங்க யார் வந்துக்கிறாங்க? பிளாட்டினம் அப்படிங்கிறது. இந்த பிளாட்டினம் தான் எழுத போறோம். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நேர்மின் சுமை உடையது. ஏன்னா அந்த இவங்களுக்கு நடுநிலையானது. பிளாட்டினம் வந்து அதிகபட்சமா 2+ அப்படிங்கிற அணைவை தான் உருவாக்குவாங்க. அப்ப பிரீடின் பிளாட்டினம் 2. பிளாட்டினம் ரோமன் நம்பர் 2 போடுறோம். ஓகேவா? அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பாருங்க எத்தனை குளோரின் இருக்கிறாங்க? 4 குளோரின். குளோரின்ங்கிறது எதிர்மின் சுமை உடையது தானே. அப்ப டெட்ரா என்ன சேர்த்துக்கணும்? நேம் உடைய எண்ணில் O சேர்த்துக்கணும். டெட்ரா குளோரிடோ. இப்ப இந்த 4 மைனஸ் வந்துருமா? அப்ப பிளாட்டினத்துக்கு 2+ தானே. 4 மைனஸ்ல 2+ போயிடுச்சுன்னா இங்க 2 மைனஸ் வந்துடும். அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் என்னவாகுது? இங்க 2 மைனஸ் ஆகுது. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவாகுது? இங்க 2+ இருக்கிறாங்க. ஓகேவா?
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதுறப்ப இது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் தானே. அப்ப என்ன வந்துடும், பிளாட்டினம் அப்படின்னு எழுதாம பிளாட்டினேட் 2 அப்படின்னு முடிக்கணும். பிளாட்டினேட் 2 இதுதான் இந்த 7வது காம்ப்ளெக்ஸ் உடைய IUPAC பேர். அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸை கொடுத்து கேட்கலாம். ஓகேவா, இது கஷ்டமானது தான். ஓகேவா, லிகாண்ட் அதுப்பா ஒரு அணைவுக்கு நீங்க வந்து IUPAC பேர் எழுத போறீங்க அப்படின்னா லிகாண்ட் வந்து ஈனி அப்படிங்கிறவங்க நேர்மின்சுமை உடையதா எதிர்மின்சுமை உடையதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் எதிர்மின் சுமையா இருந்தாங்கன்னா நம்ம அதோட எய்முடைய பேருடைய முடிவுல O ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு அணைவு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அணைவு நேர்மின் சுமை உடையதா எதிர்மின் சுமை உடையதா நம்ம தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நேர்மின் சுமையாவோ அல்லது நடுநிலையாவோ அந்த அணைவு இருந்துச்சுன்னா நம்ம அந்த மைய உலோக அயனி நேம் எழுதுறப்போ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சப்போஸ் அந்த அணைவு எதிர்மின் சுமையா இருந்தாங்கன்னா மைய உலோக அயனியுடைய பேருடைய முடிவுல ஏடு சேர்த்தணும். ஏட் சேர்த்தணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் யாரெல்லாம் லிகாண்டு, அந்த லிகாண்டு பாசிட்டிவா நெகட்டிவா நடுநிலையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஏற்ற நிலை, மைய உலோக அயனியுடைய ஆக்சிஜன் ஏற்ற நிலை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி, நம்ம அடுத்தா பாக்குறத பாருங்க. ஒரு அணைவு கொடுத்துட்டு அந்த அணைவுல யாரு மைய உலோக அயனி, அவனுடைய அணைவு எண் என்ன, ஈனுடைய வகை என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எடுத்துக்காட்டா பாருங்க, ஒரு அணைவு கொடுத்துட்டாங்க. பிளாட்டினம், இங்க நைட்ரிட்டோ, அக்வா, அம்மைன், வெளியில புரோமின் கொடுக்குறாங்க. இந்த அணைவு சேர்மத்துல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, மைய உலோக அயனி யாரு, மைய உலோக அணு அல்லது அயனி யாரு அப்படின்னா பிளாட்டினம் தானே. பிளாட்டினம் நம்ம எழுதிக்கணும். சரி, இந்த மைய உலோக இந்த அணைவு சேர்மத்துல ஈனியுடைய வகை கேட்கறாங்க. ஈனி யாரு, NO2 H2O NH3. NO2ங்கிறது NO2 அப்படிங்கிறது ஒரு ஈனி. இது வந்து என்னது, நெகட்டிவா இருப்பாங்க, எதிர்மின் சுமையுடைய ஈனி. அடுத்து H2O அப்படிங்கிறது ஒரு ஈனி, இது நடுநிலையான ஈனி. ஓகேவா, நடுநிலையான ஈனி. அடுத்து NH3 அப்படிங்கிறது அம்மை, இவங்க நடுநிலையான ஈனி. ஓகேவா. அடுத்தது மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண். ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்கல சார், இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படி கிடையாது. எந்த ஒரு அணைவு சேர்மத்தை கொடுத்தோம்னா இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். அப்ப இந்த அணைவு சேர்மத்துல இந்த மைய உலோக அயனியுடைய அணைவு எண் கிடையாது, மைய உலோக அயனியுடைய ஆக்சிஜன் எண் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்புறமா அணைவு எண் பார்க்கணும். அப்ப ஆக்சிஜன் எண் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப H2 அப்படிங்கிற ஈனி வந்து நடுநிலையானது, அம்மைனுங்கிறது நடுநிலையானது, NO2ங்கிறது எதிர்மின் சுமை உடையது. ஒரு NO2க்கு ஒரு மைனஸ், வெளியில இருக்கிறவங்க யாரு, Br, ஒரு Brக்கு ஒரு மைனஸ். அப்ப 2 Br இந்த அணைவு சேர்மத்துல இருக்குது அப்படின்னா பொதுவா பாருங்க, அந்த அணைவு சேர்மத்துல அவங்க எந்த ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா பொதுவா இந்த அணைவு சேர்மம் நடுநிலையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் ஈக்குவலா தானே இருக்கும். அப்ப நம்ம மைனஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வந்துடும், 2 மைனஸ்னா இப்ப இங்க 2 பிளஸ். அப்ப மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன வந்துடும், +2 வந்துடும். ஓகேவா. அடுத்து பாருங்க, அணைவு எண் அப்படிங்கிறது. அணைவு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மைய உலோக அயனிக்கு இந்த லிகாண்டு எத்தனை ஜோடி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அணைவு எண். எடுத்துக்காட்டா இந்த NO2 அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு ஜோடி எலக்ட்ரானை இந்த நைட்ரஜன் கொடுக்கும், இந்த H2Oல இந்த ஆக்சிஜன் ஒரு ஜோடி எலக்ட்ரானை கொடுப்பாங்க. அம்மைன்ல ரெண்டு டைம் அம்மைனுக்கு இது பாருங்க 2, அப்ப இவங்க 2 ஜோடி எலக்ட்ரானை கொடுப்பாங்க. ஓகேவா. அப்ப இங்க 1 2 3 4, அப்ப எத்தனை ஜோடி எலக்ட்ரான் கொடுக்குறாங்க, 4 ஜோடி எலக்ட்ரானா கொடுக்குறாங்க. அப்ப அணைவு எண் எவ்வளோ, நம்ம 4ன்னு எழுதும். அப்போ ஒரு அணைவு சேர்மம் கொடுத்துட்டு அதுல மைய உலோக அயனி யாரு, அணைவு எண் எவ்வளோ, மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன, மைய உலோக அயனியின் அணைவு எண் என்ன, மைய உலோக அயனி யாரு, ஓகேவா, அவங்களுடைய அது கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஈனினுடைய வகைகள் என்ன, ஈனி யாரு அப்படிங்கறது கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. நம்ம அடுத்தா பாக்குறது இந்த அணைவு சேர்மங்களுக்கான கொள்கைகள் தான் பாக்குறோம். இந்த பேசிக் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அடிப்படை எல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பாக்குற இந்த கொள்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது வெர்னர் கொள்கை பாக்குறோம். வெர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அணைவு சேர்மம் அப்படின்னா அதோடைய பண்புகள் எப்படி இருக்கும், அவங்க கிட்ட என்ன மாதிரியான இணைதிறன்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கு திசை நோக்கு பண்பு இருக்குமா இருக்காதா, ஓகேவா, இந்த மாதிரியான பண்புகளை பத்தி அவர் சொல்றாரு. எடுத்துக்காட்டா அவர் என்ன ஒரு அணைவு சேர்மத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா, எக்ஸா அமைன் கோபால்ட் 3 குளோரைடு அப்படிங்கிற அணைவு சேர்மத்தை அவர் எடுத்துட்டாரு. இந்த அணைவு சேர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அணைவு சேர்மத்தை வச்சுட்டு தான் ஒவ்வொரு அணைவு சேர்மத்துக்கும் பண்புகளை இவர் சொல்றாரு. ஓகேவா. எந்த ஒரு அணைவு சேர்மமா இருந்தாலும் அதுல 2 வகையான இணைதிறன் இருக்கும். எக்ஸாம்பிளா இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த அணைவு சேர்மத்துல கோபால்ட் அப்படிங்கிறவங்க மைய உலோக அயனின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா மையத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா. அதான் மைய உலோக அயனி. அந்த மைய உலோக அயனியை சுத்தி இருக்கிறவங்க யாரு, ஈனிகள். ஓகேவா. அதுக்கு நம்ம ஈனிகள் சொல்லுவோம். இப்ப பாருங்க, இந்த மைய உலோக அயனிக்கு எலக்ட்ரானை கொடுக்குறவங்க யாரு, ஈனி எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. ஓகேவா. அப்ப அந்த மைய உலோக அயனியை சுத்தி இருக்கக்கூடிய ஈனி ஒரு கோள வடிவத்தை உருவாக்குவாங்க. அதுதான் நம்ம அணைவு கோலம் அப்படின்னு சொல்றோம். இதான அணைவு. மைய உலோக அயனியும் ஈனி மட்டும் இருக்கிறாங்க பாருங்க, இது அணைவு கோலம்.
அதுக்கு வெளியில இருக்கிறவங்க யாரு? குளோரின். ஓகேவா? இவங்களை நம்ம அயனியாகும் கோலம் சொல்றோம். ஏன் நம்ம அயனியாகும் கோலம் சொல்றோம் அப்படின்னா, இந்த அணிவு சேர்மத்தை நீங்க போய் தண்ணியில போடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3 Cl-ம் 3Cl- ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா மாறிடும்? 3+ மாறிடும். அப்ப இந்த அணிவு சேர்மத்தை நம்ம தண்ணியில போறப்ப அயனியா மாறது யாரு? இந்த 3 குளோரின். இதை நம்ம அயனியாகும் கோலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு அணிவு சேர்மமும் 2 வகையான கோலங்களை உருவாக்குவாங்க. ஒன்னு அணிவு கோலம், அதுதான் உட்கோலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அயனியாகும் கோலங்கிறது வெளிக்கோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு அணைவு சேர்மமும் 2 வகையான கோலம் இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு அணைவு சேர்மத்திலையும் 2 வகையான இணைதிறன் இருக்கும்னு சொல்றாரு. ஓகேவா? 2 வகையான இணைதிறன்களை பெற்றுள்ளன. அதுல ஃபர்ஸ்ட் முதன்மை இணைதிறன், 2வது 2ஆம் நிலை இணைதிறன். ஒரு அணைவு சேர்மத்துல முதன்மை இணைதிறன் அப்படிங்கறது எதை நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை வந்து நோட் பண்ணுவாங்க. மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண். ஓகேவா? ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை நோட் பண்றவங்க தான் முதன்மை இணைதிறன். 2ஆம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மைய உலோக அயனியின் அணைவு எண்ணை நோட் பண்றது. நம்ம ஏற்கனவே அதுதான் இங்க நடத்திட்டோம். ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அணைவு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ வெர்னர் கொள்கைப்படி ஒவ்வொரு அணைவு சேர்மமும் 2 வகையான இணைதிறன் வச்சிருப்பாங்க. முதன்மை இணைதிறன் எதை நோட் பண்றாங்க அப்படின்னா, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை பத்தி பேசுறாங்க. 2ஆம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறது மைய உலோக அயனியின் அணைவு எண்ணை பத்தி பேசுறாங்க. அணைவு எண்ணை பத்தி பேசுறாங்க. அடுத்தது இந்த முதன்மை இணைதிறன் யாரு? மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண் தானே. எடுத்துக்கிட்டா பாருங்களேன், இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல, ஓகேவா, இந்த அணைவு சேர்மத்துல மைய உலோக அயனி யாரு? கோபால். உங்களுடைய அணைவு எண், அதாவது அவங்களுடைய அணைவு எண்ணும் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்ப என்ன வந்துடும்? அம்மைன் அப்படிங்கிறது யாரு? நடுநிலையான ஈனி. சார்ஜே கிடையாது, மின்சுமை 0. வெளியில இருக்கிறவங்க யாரு? குளோரின். எத்தனை குளோரின் இருக்கிறாங்க? 3 குளோரினுக்கு 3-. அப்ப அந்த மைய உலோக அயனி யாரு? கோபால்ட்டுக்கு 3+ வந்துடும். ஓகேவா? பொதுவாகவே இந்த மைய உலோக அயனியுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் என்னவா வருது? பாசிட்டிவா தான் வராங்க, நேர்மின் சுமையா தான் வராங்க. ஓகேவா? அப்ப முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறது மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை குறிக்கிறாங்களா? அப்ப அந்த முதன்மை இணைதிறன் வந்து நிறைவு செய்யறாங்க யாரு? முதன்மை இணைதிறனை நிறைவு செய்யறவங்க யாரா இருப்பாங்கன்னா, இவங்க நேர்மின் சுமையா இருந்தாங்கன்னா அதை நிறைவு செய்யறவங்க எதிர்மின் சுமையுடையதா இருப்பாங்க, எதிர்மின் அயனிகளா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப முதன்மை இணைதிறனுங்கிறது மைய உலோக அயனியின் ஆக்சிஜன் ஏற்ற எண்ணை தான் குறிக்கிறாங்க. அவங்க நேர்மின் சுமையா இருப்பாங்க. அவங்கள நிறைவு செய்யறவங்க எதிர்மின் சுமையுடைய அயனிகளா இருந்திருப்பாங்க. அடுத்தது 2ஆம் வகை இணைதிறன் அப்படிங்கிறது யாரு? இந்த ஈனி தான். ஓகேவா? அந்த ஈனி அப்படிங்கிறவங்க எதிர்மின் சுமையா இருக்கலாம், நேர்மின் சுமையா இருக்கலாம், நடுநிலையா இருக்கலாம். இந்த ஈனி அப்படிங்கிறது அதான அணைவியன்னு சொல்றோம். அப்ப அவங்கள நிறைவு செய்யறவங்க எதிர்மின் சுமையா இருந்தா நேர்மின் சுமையா இருப்பாங்க. ஓகேவா? நேர்மின் சுமையா இருந்தா எதிர்மின் சுமையா இருப்பாங்க, நடுநிலையா இருந்தா நடுநிலையா இருந்திருப்பாங்க. அப்ப 2ஆம் வகை இணைதிறன் யாரு? ஈனி. அவங்கள நிறைவு செய்யறவங்க நேர்மின் சுமை உடையவங்களாவோ எதிர்மின் சுமை உடையவங்களாவோ நடுநிலை மூலக்கூறுகளாவோ இருந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, இந்த முதன்மை இணைதிறன் திசை நோக்கு பண்பு அற்றது. முதன்மை இணைதிறன் அப்படிங்கிறவங்க யாரு? திசை நோக்கு பண்பு அற்றவங்க. 2ஆம் நிலை இணைதிறன் அப்படிங்கிறவங்க திசை நோக்கு பண்பு இருக்கும். ஏன் நம்ம திசை நோக்கு பண்பு இருக்குது இல்லைன்னு சொல்றோம்னா, எப்பவுமே இந்த மைய உலோக அயனியை சுத்தி தான் ஈனி இருக்கும். ஈனியை சுத்தி மைய உலோக அயனி இருக்காது. மைய உலோக அயனி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள சுத்தி தான் யாரு இருப்பாங்க? ஈனி இருப்பாங்க. அப்ப முதன்மை இணைதிறன் யாரு? மைய உலோக அயனி. அவங்களுக்கு திசை நோக்கு பண்பு இருக்காது. ஈனிகளுக்கு திசை நோக்கு பண்பு இருக்கும். புறவெளியில் முதன்மை இணைதிறன் யாரு? மைய உலோக அயனி. அவங்களுக்கு திசை நோக்கு பண்பு இல்லை. ஓகேவா? 2ஆம் நிலை இணைதிறனுக்கு திசை நோக்கு பண்பு இருக்கும். இந்த வெர்னர் தன்னுடைய கொள்கையில செஞ்ச தப்பு என்ன, எதை பத்தி அவர் சொல்லல அப்படின்னா, ஒரு அணைவு சேர்மத்துல அந்த அணைவு சேர்மங்களுடைய காந்த தன்மையை பத்தி இவர் சொல்லல. பிளஸ் அடுத்தது கலரை பத்தி பேசல. இவங்க ஒவ்வொரு அணைவு சேர்மத்திலையும் காந்த தன்மத்தை நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? இவங்களுக்கு பின்னாடி வந்த வேதியியல் ஆய்வாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய கொள்கையில அணைவு சேர்மங்கள் பற்றிய கொள்கையில ஒவ்வொரு அணைவு சேர்மத்துக்கும் கலர் இருக்கு, காந்த தன்மை இருக்குதுங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வெர்னர் தன்னுடைய கொள்கையில இந்த அணைவு சேர்மத்திற்கான காந்த தன்மையை பத்தியோ நிறத்தை பத்தியோ இவங்க சொல்லலாம். அப்படிங்கிறதா இந்த வெர்னர் கொள்கையுடைய வரம்புகளை நம்ம பார்க்கணும். ஓகேவா? நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது இந்த அணைவு சேர்மங்களுடைய மாற்றியங்கள். ஓகேவா? மாற்றியங்களுடைய வகைகள், அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே, Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.